ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ரெகுலராக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்டேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம நிறைய சேனல் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு புரிய வரும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாது, ரைட்டுங்களா? சரி சார், இந்த ட்ரேடிங்கில் உண்மையிலே சம்பாதிக்க முடியுமா இல்லையா சார்? அது சொல்லுங்கள் சார். வெரி சிம்பிள். இந்த ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியுமா இல்லையா? அந்த கேள்வி ரொம்ப ஒரு யதார்த்தமான கேள்வி, உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போது இந்த ட்ரேடிங்லேயே ஸ்கேமர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டு ட்ரேடிங் பண்ணுறேன், உங்கள் அக்கௌண்ட் நான் பணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் ஸ்கேம் பண்ணுவாங்க. இன்னொரு தரப்பினர் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நான் இவ்வளோ சம்பாரிச்சேன், இந்த ட்ரேடிங்கில் அவ்வளோ சம்பாரிச்சேன், கோடியாக சம்பாரிச்சேன், பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு தரப்பினர் இல்லைங்க ட்ரேடிங்லாம் கேம்லிங், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சும்மா அது லாஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 10 விதமான மதில்கள் 10 விதமாக போக சொல்ல நமக்கு சொல்லுது, ரொம்ப குழப்பம் பண்ணி தெளிவில்லாமல் நிலமாயிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட்டில் இருக்க சொல்லுவோம், இவங்க சொல்லத்தெல்லாம் போய்ட்டால் ஆல்மோஸ்ட் குழப்பமாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க, எப்படி கையாளுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடிங்கில் ஈஸியாக நம்ம சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த ஈஸியாக சம்பாதிக்க முடியுன்றத ஒழுங்காக கையாளினா தான் முடியும். அதாவது ஒரு விஷயம் தெரியும், அந்த தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பண்ணுறது மேலே தான் டிபெண்ட். இப்போது 1+1 அப்படின்றது கணக்கு. இது 2, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒன்று கூட்டினா 2, ஒன்று கூட இது 100க்கு 100 மனிதர்களும் பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒரு சில எமோஷ்னல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போது இந்த டைம் வரலாம் அல்லது வராமல் போகலாம், வந்தால் இப்படி பண்ணணும், வரலன்னா இப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க சொல்ல நம்ம அங்கே தான் தப்பு பண்ணுறோம். எங்கே அப்படின்னா, இந்த இடத்துல வந்தால் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறது இல்லையா, ஆனால் வர சொல்ல வேறு மாதிரி டிசிஷன் எடுப்போம் இல்லைங்களா? அந்த தப்பு தான் இங்கே ட்ரேடிங்கில் நிறைய நடக்கிறது. யாருக்கும் ட்ரேடிங் தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே ட்ரேடிங் தெரியும். ஆனால் அதை பயன்படுத்துறதுல தான் அந்த பிரச்சனையே இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் நீங்கள் ட்ரேடிங்கை ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மார்க்கெட் இன்றைக்கி 8ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ். இது மார்க்கெட்டு இன்றைக்கி 8 மே மாதம் 2026 8ஆம் தேதி. ஸோ இந்த இதில் என்னுடைய ப்ரெடிக்ஷன், இப்போ நான் இந்த இடத்துல என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணுறதுல இதில் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போகுது, இவ்வளோ தூரம் போக சொல்லும். இதுக்கு நடுவில் ரெட் கலர் கேண்டில்ஸ், க்ரீன் கலர் கேண்டில் கீழே வர மாதிரி, இது மேலே போகிற மாதிரி, கீழே வர மாதிரி, இந்த மேலே இந்த மாதிரி மனப்பதட்டம் வர சொல்ல அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனை வச்சுக்கலாமா வேணாமா, எக்ஸிட் ஆகலாமா வேணாமா, இந்த மாதிரி தெளிவில்லாத மனநிலைக்கு சொல்ல அவங்க குழப்பம் அடைஞ்சிடறாங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், இவ்வளோ நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போக புரியும். இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நடக்குதோ அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இது வெபினார் குரூப், அதையும் இங்கே காமிச்சிடுறேன். இது வெபினார் குரூப்புடைய ரியல் அந்த அப் டு டேட் அந்த டைமில் ரியல் டைமில் உங்களுக்கு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 9:53 என்னுடைய ப்ரெடிக்ஷனை அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் ஃபஸ்ட் லெவல் 24,240 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. சப்போஸ் போகல, ஏன் போச்சு, இதுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல போச்சு எதுக்காக ரீசன் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் தெரியாது, யார் வேணால் சொல்லிடலாம் சார் இது அப்படின்னு. நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, சில மாதங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். ரைட்டுங்களா? ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விஷயம் சொல்லிட்டேன் பாருங்கள். இந்த வெபினார் நீங்கள் கற்றுக்கணும், ப்ரைஸ் செஷன் கற்றுக்கணும் அப்படின்னா 25,000 rupees ஃபீஸ் ஆகும். லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு வாரத்தில் 10 நாளில் கற்றுக்கிற விஷயம் கிடையாது, இது மாத கணக்கில் ஆகும். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக கேண்டில்ஸ்னால் என்ன, ப்ரைஸ் ஆக்ஷனாக என்ன, விலை எப்படி நகருது, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டு இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது. விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, பேக் டு டாபிக் வந்துடலாம். சரி சார், ஈஸியாக பணம் பண்ண முடியுன்றீங்களே, எப்படி பண்ண முடியும்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் முடியும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லுங்க. ஒரு மேலேருந்து ஒரு பால் வருது, உங்களால் டிஸ்டன்ஸ் ஒரு ஹைட்டில் ஒரு 1000 அடியிலேருந்து வருது, இல்லை 500 அடியிலேருந்து வருது, 100 அடியிலேருந்து வருது, இல்லை 50 அடியிலேருந்து. ஸோ இந்த கேட்ச் வருது இல்லையா, அந்த பாலை பிடிக்க முடியுமா, எத்தனை டைம் பிடிச்சிருக்கீங்க, எத்தனை டைம் கையிலேருந்து மிஸ் ஆகிருக்குது, இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி இப்போ ஒரு கணக்கு போடுறீங்க. நான் மேலேருந்து பால் கீழே விழுது, நான் இதில் பிடிச்சிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் எல்லா ஹைட்லேருந்து வரல, சில டைம் ஹைட் அதிகமாக இருந்த வசூல் நம்மளால் பிடிக்க முடியாமல் சூழ்நிலை வரலாம். சில ஹைட் கம்மியாக சொல்லி ஈஸியாக பிடிச்சிடலாம். அப்போது எத்தனை கேட்ச் பிடிக்க முடியும், ஏன்னா அந்த பால் எவ்வளோ ஹைட்லேருந்து வருது நம்ம கணிக்க முடியாதுன்ற ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஹைட் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா எவ்வளோ ஸ்பீடாக வரும்னு சொல்ல தெரியாது, எவ்வளோ ஸ்லோவாக வரும்னு சொல்ல தெரியாது. ஆனால் எத்தனை டைம் கேட்ச் பிடிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லையா. ஸோ நான் இந்த மாதத்தில் இவ்வளோ கேட்ச் பிடிச்சிருக்கேன், இந்த மாதத்தில் இவ்வளோ கேட்ச் பிடிச்சிருக்கேன் அப்படின்றப்போ அந்த கேட்ச் பிடிச்சத குவான்டிட்டி கணக்கு வச்சு தான் நீங்கள் வெற்றியாளராக தோல்வியாளராக டிசைட் பண்ண முடியும்.
ஆனால் இந்த கேல்குலேஷன் நம்ம சார்ட் ட்ரேடிங்கில் பண்ண சொல்ல நம்ம அப்ளை பண்ண அதை மறந்துடுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ட்ரேடிங்கில் ரிஸ்க் ரிவார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடுறோம். அதாவது நம்ம இங்கேருந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறோமா இல்லை எங்கே போடுறோமான்னு தெரியல. அதுக்கேற்ற ஆப்போசிட் ரிவார்டு எவ்வளோ வருது, நம்ம ₹1 ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா ₹1க்கு ₹2 வருதா, ₹2.50 வருதா, இல்லை ₹3 வருதா. ஸோ இந்த கணக்கு எடுத்து தான் நம்ம இதில் வெற்றியை தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர, யாரோ ஒருத்தர் ஒரு டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க, பை அபவ் சேல் பிலோ, பை அபவ் 100க்கு மேலே வாங்கிக்கங்க, 200க்கு விற்றுருங்க, 150 விற்றுருங்க, பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ லாபம் வந்துச்சு, அவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டெலிகிராம் குரூப்லாம் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் கால்ஸ், டிப்ஸ் கால்ஸ் குரூப் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷங்கள் நீங்கள் அது ஊறி அதுவே அடிமையாகிட்டுருப்பீங்களே தவிர உங்களால் வெற்றியை காணவே முடியாது. ஏன்னா ரிஸ்க்கை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அவங்க ஒன்றும் உங்களோட ரிஸ்க்கை டிசைட் பண்ண முடியாது. ரிஸ்க்கை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, ரிவார்டு எவ்வளோக்கு நீங்கள் தான் டிசைட் பண்ணவே தவிர மார்க்கெட்டுடைய வியூவை உங்களால் ரிஸ்க்கை வந்து அவன் எடுக்க முடியாது. நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதில் ரிஸ்க்கை எடுக்க தெரிஞ்சு ரிஸ்க்கை பிளான் பண்ண தெரிஞ்சவங்க இதில் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். சரி, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் முடியுமா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் 100 பேர் வராங்க அப்படின்னா அதில் 90 பேருக்கு வந்து ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா அதில் வந்து எதுக்காக இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டுங்க. கேபிட்டல் ரொம்ப கம்மி, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் அதில் ட்ரேட் பண்ண முடியும் சார். அதனால தான் எல்லாமே ஆப்ஷன்ஸ் விரும்புகிறாங்க, ஆப்ஷன்ஸ் பையிங் விரும்புகிறாங்க. ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. இப்போ நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கற்றுக்க முடியுமா, ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, கற்றுக்கிறது வேறு, ட்ரேடிங் பண்ணுறது வேறு. நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதை எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாத சூழ்நிலை வருது. ஏன்னா கற்றுக்கிறது சொல்ல எல்லாமே ஈஸியாக தெரியும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்ல என்னென்னா அந்த ரிஸ்க் ரிவார்டு டேமேஜ் ஆகுது உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ரிஸ்க் ரிவார்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸ்டாக்ஸில் உங்களால் மேனேஜ் பண்ண, அதாவது நீங்கள் ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஆப்ஷன்ஸில் வந்து ₹2 எடுக்க முடியும் சார் என்னால். அதாவது ஒரு உங்களுடைய மந்த்லி ஆவரேஜ் பிரகாரம் இந்த மாதம் நான் ₹1 போட்டேன், அடுத்த மாதம் ₹2 எடுத்தேன் அப்படின்றப்போ ஓகே, அது வந்து உங்களுடைய ரிஸ்க்கு. ஆனால் என்னால் ஆப்ஷன்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் கீழே தான் வந்துட்டு இருக்குது, ப்ரீமியம் ஏற மாட்டேங்குது. அப்போ ஏன் அதில் பண்ணிகிட்ருக்கீங்க? அதாவது உங்களுக்கு எதிராக ஒரு விலை நடக்கிற விஷயத்தில் நீங்கள் அங்கே நின்று எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த பெயினோட வலியை தாங்கிக்கிட்டே எத்தனை வருஷங்கள் மாதங்கள் போயிட்டே இருக்கும். நீங்கள் பணத்தை கடன் வாங்கிட்டு போடுவீங்க, வேறு என்ன அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுவீங்க, திரும்ப இந்த மாதம் சரியாயிடும், அடுத்த மாதம் சரியாயிடும். ஒரு தொழில் நமக்கு தெரியலையோ அல்லது நம்மளால் முடியலையோ இல்லை நமக்கு புரியலையோ அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. நான் சொல்கிறது ஃப்ரெண்ட், நான் புரிஞ்சுங்க. அதில் டிமோட்டிவாட்டோ நெகட்டிவாக நான் சொல்ல வரல. நமக்கு தெரிஞ்ச தொழில் இப்போ ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது பண்ணுறாங்க, விட்டுருங்க. உங்களுக்கு தெரியலையா, அல்லது அவன் தோல்வியை ஒத்துக்கிறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போயிடுது இல்லையே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்கள் தோல்வியை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருந்தால் எல்லா இடத்துலையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ட்ரேடிங்கில் எந்த இடத்துலையும் சரி, ட்ரேடிங் விட்டுட்டும் சொல்கிறேன், ட்ரேடிங்லையும் சரி. நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு அதுக்கான ப்ராசஸ் பண்ணோம். ஓகே, நாம் தோற்றுட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த தோல்வி வருமா, இல்லை எத்தனை தோல்வி வரும், நான் இத்தனை தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கேன், எனக்கு தீர்வு என்ன அப்படின்றத நீங்கள் அடுத்தவங்க கிட்ட போயிட்டு கேட்டு சொல்யூஷனே கிடையாது. தோல்வியை திருத்திக்க நீங்கள் ரெடியாக இல்லாதப்போ பிரயோஜனமே கிடையாது. எதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போது ஒரு ₹100 பை பண்ணியிருப்பாங்க, அந்த ₹98 ப்ரைஸ் குறையும், இந்த ₹2 கொடுக்க மனம் இருக்காது, அந்த தோல்வி ஏற்றுக்க மனம் இல்லை திரும்ப மேலே போயிடும். இப்போ நம்ம இந்த ₹97 ஆவரேஜ் பண்ணலாம், இல்லை ₹96 ஆவரேஜ் பண்ணலாம், ₹95 ஆவரேஜ் பண்ணலாம். இந்த ஆவரேஜ் மைண்ட் செட் எப்போ வருதோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், 100க்கு 100% உங்களுடைய கேபிட்டல் ஒரு நாள் காலி ஆகிடும். மேபி நீங்கள் சொல்கிற 8 டைம் வந்து ரிகவர் ஆகிட்டு போயிட்டுருக்கலாம். எத்தனை டைம் வந்து ஆமாம் ஆவரேஜ் பண்ண சார், மேலே போயிடுச்சு, எனக்கு வந்து ரிகவர் ஆகிடுச்சு, நான் ஹாப்பி அப்படின்னு. எஸ், ஒத்துக்கிறேன். நீங்கள் 10 டைம் பண்ணிங்கப்பா, 8 டைம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க. நீங்கள் அது 9வது டைம் பண்ண சொல்லும் இந்த 10 டைம் 8 டைம் என்ன சம்பாரிச்சிங்களோ அது மொத்தமாக வைப் அவுட் ஆகிடும். இது எழுதி வச்சுங்க. நீங்கள் அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ அதை விட்டுட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணுற பழக்கத்தை மட்டும் விட்டுடுங்க. யார் இந்த ₹2 கொடுக்கறதுக்கு மனம் இருக்குதோ, நான் ஏற்றுக்கிறேன் பாரு, என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், ₹2 நஷ்டம் அடைந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யாரோ அந்த மனமும் வந்து வராங்களோ அவங்க கண்டிப்பாக வெற்றியாளராக அமைய முடியும். ஸோ ட்ரேடிங் வெரி வெரி ஈஸி ஃப்ரெண்ட்ஸ்.